எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்க்கான ஜாயிண்ட் ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருங்க. நாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் டெஸ்ட் பேட்ச்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வச்சுருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதை தாண்டி எஸ்ஐக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் இதுக்கான ஒரு வீடியோ வந்து தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கோம். அதனுடைய வீடியோ லிங்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். சரிங்களா, அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்ஐயோடைய ரிசர்வேஷன், சரிங்களா, என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் சீட்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம், சரிங்களா, தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட், தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994 1994 அடிப்படையில் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 69% வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு? 69%. நார்மலாகவே இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் 50% தான், அதாவது பார்த்தீங்கன்னா பிலோ 50% தான் ரிசர்வேஷன், ஓவரால் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் வந்து மென்ஷன் பண்ணுது. சரிங்களா, ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி 69% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஏன் 69% கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று மாணவர்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம், அல்லது எலெக்ஷன் டைமில் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்து நம்மளை வந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஒரு யுக்தியாக கூட பயன்படுத்தியிருக்கலாம். எது எப்படியோ 69% வந்து கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பானது தான். சரிங்களா, இதுக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரும். சரிங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து மராத்தா ரிசர்வேஷன் கேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாச்சு. அதேமாரி இந்த பிரச்சனையும் என்றைக்கே ஒரு நாள் வரும். அதுக்கு முன்னாடியே இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் வேலை வாங்கிட்டு போயிடுங்க அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போ வந்து 69% தமிழ்நாடு ரிசர்வேஷன் இருக்குது. சரிங்களா, அதில் வந்து பாருங்கள் ஓப்பன் காம்படிஷன் ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 31%. சரிங்களா, 31 தான் ஜென்ரல்னு சொல்லுவாங்க. ஜென்ரல்னு சொல்லுவாங்கல்ல, யார் வேணாலும் போட்டி போடலாம். சரிங்களா, எந்த கம்யூனிட்டி வேணாலும். ஸோ நீங்கள் எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம் எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் டாப்பர்ஸ், சரிங்களா இல்லையா, முதல் ஒரு 100 பேர் 50 பேர் இருக்கீங்க, ஒரு 200 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஜென்ரலில் போட்டி போடலாம். எத்தனை வேகன்சி இருக்கோ அந்த அடிப்படையில் 31%க்குள்ளார வர வேகன்சியில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், போட்டி போடலாம். அதில் வந்து பாருங்கள் பேக்வர்டு கிளாஸஸ் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5%. சரிங்களா, இதில் தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140+ கேஸ்ட் இருக்கும், சப் கேஸ்ட்டு. இந்த 140 கேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 26.5% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு. அதே பிசிஎம் பாருங்க, பேக்வர்டு கிளாஸஸ் முஸ்லீம்னு சொல்கிறாங்க. பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5%. சரிங்களா, உள்கோட்டான்னு சொல்கிறாங்க, முஸ்லீம். சரிங்களா, அப்போ பிசி, பிசிஎம் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 26.5, 3.5 இது ரெண்டும் சேர்ந்து தான் 30%. பொதுவாக பிசிக்கு 30% சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு வந்து அதில் வந்து உள்கோட்டான்னு சொல்லுவாங்க, சப்கோட்டா 3.5% தனியாக பிரித்து வச்சிடணும் முஸ்லீம்களுக்கு மட்டும். மீதி உள்ளது எல்லாம் 26.5%. இது 140+ கேஸ்ட்டுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா இல்லையா, சீர்மரபினர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா, நம்ம கூட வரலாறுல படிச்சிருப்போம், குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லி 1947 வந்து 49 நீக்கியிருப்பாங்க. சரிங்களா, பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அடக்குமுறை சம்மந்தமாக வந்து சவுத்து தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த சமுதாயத்தில் இருக்க மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீர்மரபினர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, எம்பிசி கூட சேர்த்துருப்பாங்க. ஸோ இதில் தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா 108 ஜாதிகள் இருக்குது. சரிங்களா, 108 கேஸ்ட். இந்த 108 கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க 20%. சரிங்களா இல்லையா, அடுத்து பாருங்க ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் இருக்காங்கல்ல, இந்த மண்ணோட பூர்வகுடி மக்கள் இருக்காங்கல்ல, ஆதி திராவிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15% அவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆதி திராவிடர்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 பிரிவுகள் மாரி இருக்குது. ஒரு தனித்தனி பிரிவுகளாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிவுகளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60+ பிரிவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, SCAன்னு சொல்கிறாங்க, அருந்ததியர். சரிங்களா, எஸ்சி கேஸ்ட்லேயே உள்கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%. பொதுவாக எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% சொல்லுவாங்க. அதில் எஸ்சி அருந்ததியருக்கு 3%, அது உள்கோட்டா.
எஸ்சி ஆதி திராவிடர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 60 பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் புரிஞ்சிக்கலாம். சரிங்களா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி, இந்த மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் இருக்காங்கல்ல, ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த 31% விட்டுருங்க, வந்து ஜென்ரல், இதை விட்டுருங்க. மீதியை 26.5%, 3.5%, 20%, 15%, 3%, 1%, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 69% வரும். சரிங்களா? இந்த 69% தான் தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் என்னது 1994 அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கோட்டா பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்பெஷல் கோட்டா, ஸோ ஸ்பெஷல் கோட்டா பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸோ டிபார்ட்மெண்டல் கோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா, சரிங்களா, டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸ் எல்லாம் விட்டுருங்க, இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வேகன்சிஸ் இது விட்டுருங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 20%. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சர்விங் போலீஸ் பர்சனல் மீட்டிங் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அண்டர் ரூல்ஸ் 14 ஆஃப் டிஎன்பிஎஸ்எஸ் அண்ட் டிஎன்எஸ்பிஎஸ்எஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு யார் யார் எலிஜிபிளோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டானா அந்த 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை சர்வீஸ் பண்ணிருக்கணும், அவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ 20%. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஓப்பன் இந்த வார்டு கோட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ 10% அப்படின்னு சொல்கிறாங்க. வார்டு கோட்டா அப்படின்னா அவங்க அப்பா அம்மா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ், ஆல்ரெடி போலீஸாக இருந்திருப்பாங்க, காவல்துறையில் பணியாற்றிருப்பாங்க, அவங்க ரிட்டையர் ஆகிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரச்சனையால் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்துருக்கலாம். அந்த அடிப்படையில் வந்து அவங்களுடைய வாரிசுகள் வந்து என்ன பண்ணலாம், வாரிசு கோட்டான்னு சொல்கிறாங்க, வார்டு கோட்டா. சரிங்களா இல்லையா? அவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10%. நார்மலாக 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா பிரிச்சாச்சா? 20% போன உடனே மீதி 80% இருக்குமா? இந்த 80%ல் தான் 20% வந்து எதுக்கு? 10% வந்து வார்டு கோட்டா, 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஓகேவா? இப்போ புரியுதா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் வார்டு கோட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9% ஆஃப் வார்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பர்சனல், 1% வார்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 9% தான் போலீஸ், ஓகேங்களா, அந்த பர்சனல், அந்த வார்டு போர்ஸ், வார்ட் ஆஃப் போலீஸ் பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம். 1% வந்து வார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதில் புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்று நேஷனல் லெவலில் விளாண்டுருக்கணும், இல்லைன்னா தமிழ்நாடை வந்து இது பிரதிநிதித்துவப்படுத்திருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவலில், யூனிவர்சிட்டி லெவலில் வந்து நீங்கள் விளாண்டுருக்கணும். மொத்தம் 16 கேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போ புரியுதா? ஓகே, ஸோ இதில் இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா அங்கே பாருங்கள், ஸ்பெஷல் கோட்டாஸ். ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து 20% போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20% போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கிரேடு 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேடு 1 போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் தேர் ஈக்குவலன்ட் ரேங்க். புரியுதுங்களா இல்லையா? 2ஆம் நிலை காவலர், அப்புறம் முதல் நிலை காவலர் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள். சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ அந்த கான்ஸ்டபிள் ஹெட்டாக இருப்பாங்கள்ல, அவங்க அதுக்கு தகுதியான ஈக்குவல் ரேங்க் இந்த தாலுக்கா ஏஆர் டிஎஸ்பி. சரிங்களா? தாலுக்கு ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அண்டு ஏஆர் ஆயுதப்படை, அப்புறம் டிஎஸ்பி தமிழ்நாடு சிறப்பு போலீஸ், இதுக்கு தகுதியான உள்ள போலீஸ் காவலர்கள். சரிங்களா இல்லையா? அப்ளை அண்டர் த 20% ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா. 20% போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தே ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 5 years ஆஃப் சர்வீஸ் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த டேட் அடிப்படையில் அவங்க 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கணும், இந்த சர்வீஸை முடிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன கிரேடு? இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஈக்குவலாக உள்ள டிஎஸ்பி, ஏஆர் அண்டு என்னது தாலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரேட் 2 போலீஸு, கிரேட் 1 போலீஸ், இதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா இல்லையா? அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா வில் பி ஹெல்டு செப்பரேட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஸோ ரிட்டன் எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது இந்த சைக்காலஜி, ஜிஎஸ்லாம் வருது, இதெல்லாம் தனியாக தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவில் வரவங்களுக்கு எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சேம் தான். ஓப்பன் கோட்டாவும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எழுதுவாங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் அதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் எழுதுவாங்க. அது மட்டும்தான் காமனாக நடக்கும். மற்றபடி மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்கிறோமா இல்லையா, சைக்காலஜி, ஜிஎஸ்ஸு,
சரிங்களா. இது எல்லாமே தனியாக தான் நடக்கும், அவங்களுக்கு தனி கொஷின் இருக்கும். சரிங்களா, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா 20% முடிஞ்சிருச்சா, அதே மாதிரி 20% ஃபயர் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா பாருங்க, ஃபயர்மேன் தீயணைப்பு, லீடிங் ஃபயர்மேன் புரியுங்களா, இந்த தீயணைப்பு மீட்பு படை, அப்புறம் வந்து ஃபயர்மேன் டிரைவர் சரிங்களா, ஓட்டுநர் மற்றும் டிரைவர் மெக்கானிக் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் சரிங்களா, தீயணைப்பு மற்றும் மீட்பு படை அந்த பணிகளில் இந்த கிரேடில் வந்து அந்த வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்ளை அண்டர் த 20% ஆஃப் டிபார்ட்மெண்ட் கோட்டா சரிங்களா இல்லையா. அப்போ யார் யாருன்னு புரியுதா, ஃபயர்மேனு, லீடிங் ஃபயர்மேனு, ஃபயர்மேன் டிரைவரு, ஃபயர்மேன் மெக்கானிக்கு, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 20% ஃபயர்மேன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். ஆனால் தே ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 5 years ஆஃப் த சர்வீஸ் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி அடிப்படையில் நீங்கள் 5 years என்ன பண்ணுறீங்க, சர்வீஸ் முடிச்சிருக்கணுங்கிறத தெளிவுபடுத்திக்கிங்க. ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த டிபார்ட்மெண்ட் கோட்டா வில் பி ஹெல்ட் இன் செப்பரேட்லி சரிங்களா இல்லையா. அதே மாதிரி தான் இவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காமனாக தான் நடக்கும். ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா எல்லாமே காமனாக தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவாங்க. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம்ங்கிற அந்த சைக்காலஜி, ஜிஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் எழுதுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளைங் அண்டர் 10% வார்டு கம் டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த 10% வார்டு கோட்டான்னு ஒன்று சொல்கிறேன் தெரியுமா சரிங்களா, வார்டு கோட்டா. ஸோ வார்டு கோட்டானா அவங்க அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க ஆல்ரெடி, அதனுடைய வாரிசு அடிப்படையில் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோமா இல்லையா. மேலே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் ஆல்ரெடி 5 வருஷம் கான்ஸ்டபிளாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் திரும்ப எஸ்ஐ எக்ஸாமுக்கு அவர் அந்த பணிபுரிந்த அனுபவத்தின் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் கோட்டா அடிப்படையில் அப்ளை பண்ணலாம். அது போலீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அந்த கிரேடு லெவலில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு 20% கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். அது முடிஞ்சிருச்சு. இது வந்து அவங்க அப்பா அம்மா யாராவது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸில் இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு மருத்துவ பிரச்சனையால் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டாங்க, லீவ் போட்டாங்க அப்படின்னா அவங்க வாரிசுகள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வார்டு கோட்டா. ஸோ 10% அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லையா. ஸோ அப்போ வார்டு கம் டிபெண்ட் ஆஃப் த சர்விங் ஸோ ரிட்டையர்டு, ஒன்று ரிட்டையர் ஆகிருக்கணும், இன்னும் டிசீஸ்டு அப்படின்னா ஆர் மெடிக்கலி இன்வேலிடேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரச்சனையால் ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க வேலைக்கு வர முடியாத சூழல் இருந்திருக்கணும். போலீஸ் பர்சனல் அண்ட் மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு பண்ணின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் சரிங்களா, ஸ்டாஃப் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லையா. ஓகே. வாட்ஸ் கம் டிபெண்ட் சர்டிஃபிகேட் ஷுட் பி ஆப்டினேட் ஃப்ரம் த காம்பனன்ட் அத்தாரிட்டி நாட் பிலோ ரேங்க் த சூப்பர்டென்ட் ஆஃப் த போலீஸ் சரிங்களா இல்லையா. எஸ்பிக்கு கீழே இல்லாத எஸ்பிக்கு மேல் உள்ள பதவின்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லையா. அதாவது நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், இதற்கு குறையாத அதிகாரம் உள்ள சரிங்களா இல்லை, குறையாத பதவியில் உள்ள மிக அதிக பதவி. இந்த பதவிக்கு அடிப்படையில் அவங்கள்ட்ட தான் நீங்கள் சர்வீஸ் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ன சர்டிஃபிகேட்டு, வார்டு கோட்டா சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் 2/2A வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் பாருங்கள், அதில் வந்து அனெக்சர் 2/2A கொடுத்துருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனுங்கிறதால அந்த இதை கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்ம் அண்ட் பேட்டர்ன் சரிங்களா இல்லையா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு கம்ஸ் டிபெண்ட் சர்டிஃபிகேட் ஷுட் பி ஆப்டினேட் ஆஃப்டர் த டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் ஒன்லி சரிங்களா. இந்த வார்டு சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா, கோட்டா சர்டிஃபிகேட், இது வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் டேட்டில் வாங்கியிருக்கணும். அந்த டேட்டில் அவங்க சைன் போட்டு பச்சை சைன் போட்டு சீல் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இஸ் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இஃப் த வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட் இஸ் நாட் ஆப்டினேட் இன் த இது ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் then the candidate will be treated on the open candidate அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லையா. இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். இதை தவிர நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடி ஆகாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ உங்களை நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் தான் உங்களை என்ன பண்ணுவோம் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், வார்டு கோட்டாவில் உங்களை ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெளிவுபடுத்தியிருக்காங்க சரிங்களா இல்லையா. ஒன்லி ஒன் வார்டு ஆஃப் த போலீஸ் பர்சனல் அல்லது மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் ஷல் அப்ளை அண்டர் த வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ட் கோட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று போலீஸ் பர்சனல் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம், அல்லது
மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் போலீஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டும் தான், இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், ரெண்டுமே அட்டன் டைமில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. கேண்டிடேட் ஆல்ரெடி சர்விங் அண்டர் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் வார்டு அண்ட் கம் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சர்வீஸில் இருக்கீங்க, அதில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் வந்து நார்மல் கோட்டாவில் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, வேலை இல்லாதவங்களுக்கு தான் இந்த வாய்ப்புகள் நாங்கள் கொடுப்போம் 10% அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்கேஸ் ரெக்யூர்டு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆர் நாட் அவைலபிள் இன் த வார்ட் கோட்டா. வார்ட் கோட்டான்னு சொல்கிறோமா இல்லையா, போலீஸ் வாரிசுகள் அவங்க சப்போஸ் அவங்களுக்குன்னு ஒரு 100 வேகன்சி இருக்குது, ஆனால் அப்ளிகேஷன் வந்து 100க்கு கம்மியாக தான் வருது. சரியா இல்லையா, இப்போ ஒரு 100 வேகன்சி தான் வருது அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து 90 வேகன்சி தான் வருதுன்னா மீதி 10 வேகன்சி இருக்குமா இல்லையா இந்த வார்டு கோட்டா. அப்போ அந்த கோட்டாவுடைய நோட்டிஃபிகேஷன் அந்த வேகன்சி என்ன பண்ணுவாங்க, அந்த வேகன்சிஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு த ஓப்பன் கோட்டா ஆஃப் த சேம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா இல்லையா, ஓப்பன் கோட்டாவுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். எதில் இந்த 10 போஸ்ட்டில் வந்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குதுன்னா அதேமாதிரி ஜென்ரலில் ஓப்பன் கோட்டாவில் உள்ள எஸ்சிக்கு 2 போஸ்ட்டை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். சரிங்களா இல்லையா, வார்டு கோட்டாவில் எஸ்சிக்கு 2 போஸ்ட் இருக்குது, யாரும் அப்ளை பண்ணலை, மிச்சம் இருக்குது அப்படின்னா வார்டு கோட்டாவில் உள்ள எஸ்சியில் உள்ள 2 போஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் கோட்டாவில் உள்ள அதே எஸ்சி கேஸ்ட்டுக்கு உள்ள மாணவர்களுக்கு கொடுத்துருவாங்க. எம்பிசியில் 6 போஸ்ட் இருக்குது அப்படின்னா வார்டு கோட்டாவில் 6 போஸ்ட் இருக்குதுன்னா எம்பிசியில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, ஓப்பன் கோட்டாவில் உள்ள எம்பிசிக்கு அதே ஒரு 6 போஸ்ட்டை போய் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. புரியுதா? இது பாருங்க, எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளைங் அண்டர் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, விளையாட்டு அடிப்படையில் வந்து 10% உங்களுக்கு வந்து கோட்டா கொடுத்துருக்காங்க. பிறகு கேண்டிடேட் அப்ளையிங் அண்டர் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஷுட் ஃபுல்ஃபில் ஆல் த நார்ம்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் ஓப்பன் கேண்டிடேட். சரிங்களா, ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு உள்ள எல்லா நார்ம்ஸும் இவங்களுக்கு பொருந்தும். எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன் அடிஷன் த கேண்டிடேட் இஸ் ரெக்யூர்ட் டு த ப்ரூவ்ட் அதான் ஃபார்ம் 1 and 2 and 3 ஆஃப் த அப்ரூவ்டு 16 கேம்ஸ். சரிங்களா, 16 கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் த ஈவெண்ட் ஹெல்டு இன் வித்தின் 5 years ப்ரொசீடிங் இன் த டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 16 கேம் அப்ளிகபிள். எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பிஃபோர் 5 yearsக்குள்ளார தான் நீங்கள் விளையாண்டுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டு அதை தான் நாங்கள் வந்து அப்ளிகபிள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா, அது இல்லாமல் அவங்க நோட்டிஃபிகேஷன் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டேட்டை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நார்மலாக எந்த டேட் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் வருதோ அதுலேருந்து பிஃபோர் 5 yearsக்குள்ளார தான் நீங்கள் விளையாண்டுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் எலிஜிபிள். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆனால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 5 வருஷம் தான் எலிஜிபிள். சரிங்களா இல்லையா, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 மொத்தம் 3 ஃபார்ம் இருக்குதுங்க. இதில் ஃபார்ம் 1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, ரெப்ரசன்டேட்டட் இந்தியா அட் இன்டர்நேஷனல் காம்படிஷன். உலக அளவு போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் படுத்தியிருந்தால் நீங்கள் எதில் வருவீங்க, ஓகேங்களா, ஃபார்ம் 1ல் வருவீங்க. இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இந்தியாவை தானே பிரதிநிதித்துவம் படுத்த போகிறீங்க, அதாவது ஃபார்ம் 1ல் வருவீங்க. அப்படி உங்களுக்கு யார் அத்தாரிட்டி சைன் போட்டிருக்கணும் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் த நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த கேம் கன்சர்ன்டு. அவங்க அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஃபார்ம் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டட் தமிழ்நாடு ஸ்டேட் அட் நேஷனல் லெவல் காம்படிஷன். இந்திய அளவில் மாநிலத்தை முதன்மைப்படுத்தியிருக்கணும். சரி, தமிழ்நாடு மாநில அளவு, தமிழ்நாட்டை போய் என்ன பண்ணுறீங்க, இந்திய அளவில் போய் விளாண்டுருக்கணும். தமிழ்நாடு விசஸ் பஞ்சாப், தமிழ்நாடு விசஸ் மகாராஷ்டிரா இப்படின்னு போய் விளாண்டுருப்பீங்களே, மாநிலத்தை பிரதிநிதித்துவம் படுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 2ல் வருவீங்க. ஸோ அப்போ செக்ரட்டரி ஆஃப் த நேஷனல் ஃபெடரேஷன் ஆர் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அசோசியேஷன் ஆஃப் த கேம் கன்சர்ன்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட அந்த அத்தாரிட்டி அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேட்டட் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அட் இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, சரிங்களா, மதர் தெரசா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோமா இல்லையா, இதுமாரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நீங்கள் விளையாண்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா ஃபார்ம் 3ல் வருவீங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. டைரக்டர் ஆர் அதர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் இன் த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும். இன்னும் இதை டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க, அந்த லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. என்னென்ன கேம்ஸு, பேஸ்கெட்பாலு, ஃபுட்பாலு, ஹாக்கி, வாலிபாலு, ஹேண்ட்பாலு, கபாடி,
ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜுடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாட்டிக்ஸ் அதான் ஸ்விம்மிங் சரிங்களா இல்லையா, அத்லெட்டிக்ஸ், ஈக்விடேஷன் அதாவது ஹார்ஸ் ரைடிங், ரிஃபில் ஷூட்டிங் அண்டு சிலம்பம்ங்கிறது 16வது லாஸ்ட்டாக சேர்த்துருக்காங்க சிலம்பம் சரிங்களா. இது எல்லாமே இந்த 16 விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 லாஸ்ட் 5 இயர்க்குள்ளார வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 10% கோட்டாவில் தாராளமாக அப்ளை பண்ணலாம்ங்கிறது இதில் தெளிவுபடுத்திக்கலாம் சரிங்களா இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the candidate should have participated in the events representation in தமிழ்நாடு ஆர் இந்தியன் நேஷன் அப்படின்னு எடுத்த ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 2ல் வருவாங்க. இந்தியாவை வந்து உலக அளவில் பிரதிபடுத்தியிருந்தீங்கன்னா ஃபார்ம் 1ல் வருவீங்க. தமிழ்நாட்டை வந்து இந்திய அளவில் பிரதிநிதித்துவம் படுத்திருந்தீங்கன்னா ஃபார்ம் 2ல் வருவீங்க. சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு அசோசியேஷன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இங்கே பாருங்க அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆர் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆர் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இவங்கள்ட்ட தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணோ சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். அதுதான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டை வாங்கியிருக்கணும், அல்லது தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்ட்ட வாங்கியிருக்கணும், அல்லது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும். இதே ஃபார்ம் 1 ஃபார்ம் 2வாக இருந்தால். அதேமாரி த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பார்ட்டிசிபேட் இன் த ஈவெண்ட்ஸ் ஃபார் ரெப்ரசன்டேஷன் இன் த தமிழ்நாடு காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆப்டினேட் த ஃபார்ம் 3 வருவாங்க சரிங்களா. யூனிவர்சிட்டி லெவலில் விளையாண்டிங்கன்னா ஃபார்ம் 3ல் வருவீங்க. அவங்க சர்டிஃபிகேட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் அதர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சரிங்களா. ஒன்று டேரக்டர்கிட்ட வாங்கியிருக்கணும், அல்லது அந்த கேம் நடத்துகிற இன்சார்ஜ் யார்கிட்ட அந்த பவர் கொடுத்துருந்தாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கணும் முறையாக சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. த ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேண்டிடேட் வில் ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்டூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் வைவா இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். This marks awarded for the sports candidate shall be based on the following order of the designation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் those who won the medal of international tournament, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் விளையாண்டு இந்தியாவை பிரதிநிதித்துவம் படுத்துறல மெடல் வாங்கியிருந்த அப்படின்னா ஏதாவது ஒரு மெடல் சரிங்களா, தங்கம் வெள்ளி இது மாதிரிலாம் சொல்கிறோமா இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெடல் வாங்கியிருந்தீங்கன்னா ஃபார்ம் 1ல் வருவீங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ச்சில் கலந்துக்கிட்டு மெடல் வாங்கிறதா ஃபார்ம் 1ல் வருவீங்க. அதேமாரி தோஸ் ஹூ ரெப்ரசன்டேட்டட் இன் த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ரெப்ரசன்டேஷன் போய் கலந்துக்கிட்டாவே சரி, இந்தியாவை பிரதிநிதித்துவம் படுத்துறதாவே சரி, இந்தியா சார்பாக 10 பேர் வந்திருக்காங்கப்பா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு அப்படின்னா அந்த 10 பேர்த்துக்குமே ஃபார்ம் 1 அது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கலந்துக்கிட்டாவே சாரி ஸோ இது கலந்துக்கிட்டாவே உனக்கு ஃபார்ம் 1, கலந்துக்கிட்டு ஏதாவது ஒரு மெடல் வாங்கினாலும் ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதேமாரி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் தோஸ் ஹூ வன் த மெடல் இன் த நேஷனல் டோர்னமெண்ட்டில் மெடல் வாங்கியிருந்தா ஃபார்ம் 2. அதேமாரி அதில் கலந்துக்கிட்டாவே ரெப்ரசன்டேஷன் அப்படி பண்ணுற பிரதிநிதித்துவம் படித்திருந்தாலே ஃபார்ம் 2 வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி தான் இதில் வன் த மெடல் ஆஃப் த இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு மெடல் வாங்கியிருந்தா டோர்னமெண்ட் வந்து பார்த்தா ஃபார்ம் 3. அது இல்லாமல் அந்த போட்டியில் நீ கலந்துக்கிட்டு உங்களுடைய பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவம் படித்திருந்தாலே ஃபார்ம் 3ல் வந்திருப்பீங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்கிறத என்ன பண்ணிக்கணும் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் சரிங்களா இல்லையா. ஆமாம். ஸோ மற்றபடி இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க, இஃப் யூ கேண்டிடேட் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா செக்யூர் த சேம் மார்க்ஸ் சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யாராவது சேம் மார்க்காக இருந்தாங்க அப்படின்னா பிலாங்ஸ் டு த சேம் கம்யூனிட்டி, சேம் மார்க்காக இருக்கணும், சேம் கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா ஓல்டர் அமாங் த கேண்டிடேட் வில் பி ரேங்க்டு ஹையர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லையா. ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கம்யூனிட்டியாக இருக்காங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, 2 பேருமே ஃபார்ம் 1 வச்சுருக்கான், 2 பேருமே எம்பிசியாக இருக்கான் அப்படின்னா 2 பேரும் ஒரே மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் அடிப்படையில் ரேங்கை முன்ன பண்ண போடுவாங்க. யாருக்கு ஏஜ் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஏஜ் வரும்பொழுதே கொஞ்சம் முன்ன பண்ண ஆகிடும். இல்லை ஏஜும் ஒரே தேதியில் தான் எல்லாம் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்ததுனால் வராது. ஒரே தேதியிலே பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, யார் முன்னே அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க சரியா. ஓகே, இன் கேஸ் ஆஃப் ரெக்யூர்டு நம்பர் ஆஃப் த கேண்டிடேட் ஆர் நாட் அவைலபிள் த ஸ்போர்ட்ஸ் கோட்டா த வேகன்சிஸ் வுட் பி டிரான்ஸ்ஃபர்டு இந்த வார்டு கோட்டா சரிங்களா இல்லையா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒரு 100 வேகன்சிஸ் இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணதே ஒரு 90 பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. மீதி 10 வேகன்சிஸ் அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 10 வேகன்சி மிச்சமாக இருக்குதுல்ல, அதை எடுத்துக்கிட்டு வந்து எங்கே போட்டுருவாங்கன்னா அதே கம்யூனிட்டி உள்ள வார்டு கோட்டாவில் கொடுத்துருவாங்க சரியா. வார்டு கோட்டா இருக்கா இல்லையா,
வார்டு கோட்டாவில் கொடுத்துருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள், சரிங்களா இல்லையா? வாரிசு கோட்டா கம்யூனல் ரிசர்வேஷன் அண்ட் அதர் கேட்டகரி பேஸ்டு ரிசர்வேஷன் ஆர் ஃபாலோடு வித் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆஸ் பர் எக்ஸ்டென்சிவ் ரூல்ஸ், சரிங்களா இல்லையா? ஆமாம். மற்றபடி என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கோ, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ, அது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அழகாக நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். எதுவும் அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இன் த டேட் ஆஃப் ஈவெண்ட், நேம் ஆஃப் த கேம் அண்ட் நேம் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் இன் த மேண்டேட்ரி, அதர்வைஸ் த கேண்டிடேட் வில் பி ட்ரீட்டட் இந்த ஓப்பன் இந்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா இல்லையா? அப்போ இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமானது. இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ட்ரீட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா உங்களை வந்து நார்மல் ஓப்பன் கோட்டாவில் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோங்கிறது தெரியப்படுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 20% பிஎஸ்டிஎம். இது நல்லாவே தெரியும். பிஎஸ்டிஎம்ங்கிறது பர்சன், சரியா? அதான் பர்சன்ஸ். பிஎஸ்டிஎம்ங்கிறது பர்சன்ஸ் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதி, எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதினா டிகிரி குவாலிஃபிகேஷன், டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கணும், நீங்கள் வந்து டிகிரி வரைக்குமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th டிகிரி வரைக்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் வழியிலே படிச்சிருக்கணும், தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும். அப்படி தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% கோட்டா இருக்குது, சரிங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 12th வரைக்குமே தமிழில் படிச்சிருப்பாங்க. ஆனால் டிகிரி வந்து மேக்ஸிமம் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்கிலீஷில் தான் எதுவும் படிச்சிருப்பாங்க. பிஎஸ்சி, பிகாமு, பிசிஏ, அப்புறம் வந்து பிஇ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி எக்ஸாம் படிக்க வரதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2வது டிகிரி போட்டிருப்பாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டிருப்பாங்க. 2வது டிகிரி வந்து தமிழில் போட்டிருப்பாங்க. அவங்க அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம், ஃபஸ்ட் டிகிரி விட்டுட்டு 2வது டிகிரி தமிழில் படிச்சிருப்பாங்களா அதை வந்து அப்ளை பண்ணி டிஎன்பிசியில் எழுதி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு டிகிரி தான் தமிழில் இருக்கணும், 2வது டிகிரி தமிழில் இருந்தால் இஸ் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின டிகிரி தான் தமிழில் இருக்கணும். அந்த டிகிரி தான் வந்து இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? ஓகே. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் டிகிரி வரைக்கும் பட்டப்படிப்பு வரை நீங்கள் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த 20% கோட்டாவில் வரமாட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸர்வீஸ்மேன், சரிங்களா இல்லையா? ஸ்பெஷல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 47 வயசு வரைக்கும் எழுதலாம் நார்மலாக. எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, சரிங்களா? இது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இது நமக்கு பெருசாக தேவைப்படாது. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் இப்படிலாம் ஒரு ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வீடோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் அவங்க எழுதலாம், சரிங்களா? 37 வயசு வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வீடோஸ், அதாவது கைம்பெண்கள், விதவைகள்னு சொல்கிறோமா இல்லையா, 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸில் உள்ள 30% வந்து அவங்களுக்கு 10% வந்து தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். உமன்ஸில் 30% இருக்கால பெண்களுக்கு, அதில் விடோஸுக்கு வந்து 10% வந்து தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக, சரிங்களா இல்லையா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள் டிரான்ஸ்ஜெண்டர், லாஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்ஜெண்டரு. ஸோ டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர்கள் சொல்கிறோமா இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 30% உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா, அவங்க உமன்ஸ்னு அப்ளை பண்ணால் பெண்களுக்குள்ள 30% ரிசர்வேஷன் பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி மென்னுன்னு யூஸ் பண்ணாங்கன்னா மீதி 70% வருதா இல்லையா, மீதி 70% சீட்டில் வந்து மென்னு, இது வந்து உமனு, இது வந்து மென்னு. அவங்க வந்து மென்னுன்னு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 70%ல் அவங்க என்ன கோட்டா, இப்போ எம்பிசி மென்னு அப்படின்னு வராங்கன்னு வச்சிங்களேன், எம்பிசியில் வந்து 20% கோட்டா வருதா, அந்த கோட்டாவை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க மென்னு அப்ளை பண்ணால். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணால் என்னது உமன்ஸ்னு அப்ளை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 30% ரிசர்வேஷன் சொல்லி என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம், சரிங்களா இல்லையா? இல்லை நான் 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லி செப்பரேட்டாக அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிசர்வேஷன் மட்டும் எனக்கு சரியாக தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நான், சரிங்களா? அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ரிசர்வேஷன் இருக்குது, அதில் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில் நாம் இதில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிசர்வேஷன் அடிப்படையில்
நார்மல் கம்யூனல் ரிசர்வேஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அப்புறம் ஸ்பெஷல் கோட்டாஸ் அண்ட் ரிசர்வேஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வார்டு கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா பார்த்துருக்கோம். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டரோடைய ரிசர்வேஷன் பார்த்துருக்கோம். உமன்ஸ் ரிசர்வேஷன் 30% பார்த்துருக்கோம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்துருக்கோம். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய புது மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தாண்டி நம்மளுடைய இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கேப்டன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.